Hello friends, இந்த வீடியோல நம்ம பைத்தான் ஆபரேட்டர்ஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல மற்ற ஆபரேட்டர்ஸ்லாம் பார்க்கலாம். ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் double equal to, not equal to, less than, greater than equal to, less than equal to. இந்த ஆபரேட்டர்ஸ்லாம் எதுக்குன்னா கம்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேட்டர்ஸ். இந்த ஆபரேட்டர்ஸோட அவுட்புட் பாத்தீங்கன்னா பூலியன் வேல்யூ தான். தட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. தென் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆபரேட்டர் and or not. and என்ன பண்ணணும்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது மோர் தென் 1 கம்பேரிசன் பண்றோம். அப்படி இருக்கும்போது எல்லா கம்பேரிசனோட ரிசல்ட்டும் ட்ரூவா இருந்தா, அதாவது வேல்யூ 1 இருந்தா மட்டும்தான் அதோட அவுட்புட் ட்ரூன்னு வரும். எல்லா கம்பேரிசனோட வேல்யூமே ட்ரூவா இருக்கணும், அப்பதான் அவுட்புட் ட்ரூன்னு வரும். எனி ஒன் ஆஃப் த கம்பேரிசன் ஃபால்ஸா இருந்தாலுமே ஃபால்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். தென் ஆர், இந்த ஆபரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலுமே நமக்கு ட்ரூ அப்படின்ற ரிசல்ட் வரும். நாட், இப்ப வரக்கூடிய ரிசல்ட் நாட்னு கொடுத்தனா ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸா இருந்தா ட்ரூ வரும், அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? இதெல்லாம் தான் லாஜிக்கல் ஆபரேட்டர். இது மோர் தென் 1 கம்பேரிசன் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த லாஜிக்கல் ஆபரேட்டருக்கு போவோம். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் அப்படின்னும் போதே நமக்கு தெரியுது, ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னா குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு, அதுல நம்ம குறிப்பிட்ட ஐட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற வேல்யூ இந்த குரூப் ஆஃப் வேல்யூல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். நாட் இன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ இல்லாம இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இல்லாம இருந்தாதான் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். தென் ஐடென்டி ஆபரேட்டர்ஸ். ஐடென்டி ஆபரேட்டர்ஸ்க்கு இஸ் யூஸ் பண்ணும், இஸ் நாட் யூஸ் பண்ணும். ஐடென்டின்றது சேமா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. இப்போ பாருங்க, நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், அதுல இருக்க வேல்யூ எல்லாமே இன்னொரு வேரியபிள் இருக்க வேல்யூக்கு ஈக்குவலா இருந்தாலுமே இந்த ஐடென்டி ஆபரேட்டர்ஸ் இருக்கும்போது இஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது நாட் ஈக்குவல் வரும். ஏன்னா அதோட அட்ரஸ் வேற வேற இருக்கும் பட்சத்துல அது ஃபால்ஸ் வரும். இதையே நான் ஈக்குவேட் பண்றேன். அப்படி இருக்கும்போது அந்த அட்ரஸையும் அதே பாயிண்ட் பண்றதுனால அப்ப ட்ரூ நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இஸ் நாட்ன்றது அப்படியே வைஸ் வர்சா, இருக்கா இல்லையா செக் பண்றதுக்கு அப்படியே வைஸ் வர்சா. இதோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். தென் பிட்வைஸ் ஆபரேட்டர். இந்த பிட்வைஸ் ஆபரேட்டருக்கு நம்ம தனியா அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வாங்க நம்ம ஐடியலுக்கு போயிடலாம். இப்ப நம்ம ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு நான் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். x is equal to 100, y is equal to 34, z is equal to 120. ஸோ ரிலேஷனல் ஆபரேட்டர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் பார்த்து இல்லையா, அது நம்ம செக் பண்ணுவோம். print x less than y. So false வருது, ஏன்னா x ஓட வேல்யூ 100, y ஓட வேல்யூ 34. so x is greater than y. அதே நான் ரிப்பீட் பண்ணிட்டு again நான் செக் பண்றேன், x is greater than y ஆன்ட்டு பாத்தீங்கன்னா இப்ப ட்ரூ நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. again இந்த ஸ்டேட்மெண்ட்லயே double equal to y கொடுக்கலாம், equal to 1 கேட்கிறோம், இல்ல ஃபால்ஸ் நமக்கு வருது, ஏன்னா சேம் வேல்யூ கிடையாது, வேற வேற வேல்யூ. நாட் ஈக்குவல் டு கொடுக்குறோம். நாட் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா ட்ரூ, ஏன்னா 100ம் 34ம் சேம் இல்ல அப்படின்றதுனால ட்ரூ நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ட்ரூ வருது, ஏன்னா இந்த இடத்துல கிரேட்டர் தென் இருக்கு அப்படின்ற பட்சத்துல x கிரேட்டர் தென் y இருக்கிறதுனால ட்ரூ வருது. இதையே ஆல்ட் பி கொடுத்து z மாத்துறேன், பாருங்க ஃபால்ஸ் வருது, ஏன்னா z தான் கிரேட்டர் தென் அப்படின்ற காரணத்தால. லெஸ் தென் ஈக்குவல் டு
ட்ரூன்னு வருது. ஏன் ட்ரூன்னு வருதுன்னா 120 விட 100 லெஸ் தென் வேல்யூன்றதுனால நமக்கு ட்ரூ வருது. நெக்ஸ்ட் வீடியோல லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.